வணக்கம் நண்பர்களே. 7/2/2026 ஓலா ஊபர் இயங்காது, நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் களமிறங்கும் டிரைவர்கள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓலா, ஊபர், ரேபிடோ உள்ளிட்ட ஆப் அடிப்படையிலான டாக்ஸி சேவை நிறுவனங்களுக்கு எதிராக அவற்றில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் நாளை, அதாவது இன்று பிப்ரவரி 7 நாடு தழுவிய ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். நிறுவனங்கள் தன்னிச்சையாக கட்டணங்களை நிர்ணயிப்பதையும் ஓட்டுநர்களுக்கான முறையான ஊதிய கொள்கை அமல்படுத்தப்படாததையும் கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. மத்திய அரசு கடந்த 2025ஆம் ஆண்டே மோட்டார் வாகன வழிகாட்டுதல்களை அமல்படுத்தி இருந்தாலும் அந்த விதிமுறைகள் ஓட்டுநர்களுக்கு சாதகமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. குறிப்பாக குறைந்த கட்டணம், அதிக கமிஷன் வசூல் மற்றும் வேலை நேர அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவிக்கின்றன. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக நாளை, அதாவது இன்று முழுவதும் ஓலா, ஊபர், ரேபிடோ போன்ற செயலிகள் மூலம் வாகனங்களை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களின் அன்றாட போக்குவரத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையாக பேருந்து மற்றும் ரயில் போன்ற மாற்று போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுநர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உரிய தீர்வு வழங்கும் வரை போராட்டங்களை தொடரவும் திட்டமிட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. எனவே அவசர பயணங்களை மேற்கொள்ள உள்ளவர்கள் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால ஓலா, ரேபிடோ, ஊபர் இதெல்லாம் இன்னைக்கு ஸ்ட்ரைக்னால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நீங்க வேற பக்கத்து எங்கேயாவது போகணும், டிராவலிங் பண்ணணும், புக்கிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கங்க. கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.